السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய ஜிக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இந்த 4 ஜிக்ருகளையும் 313 தடவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையிலே செல்வ செழிப்பை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். இந்த திக்ருகளை நாம் தொடர்ச்சியாக ஓதி வருவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய எல்லா காரியங்களையும் சீராக்கி தருகின்றான். அதே போன்று நாம் இந்த திக்ருகளை ஓதினால் பணத்தினுடைய தேவைகள் பூர்த்தியாகும், நம்முடைய வாழ்க்கையில் ரிஸ்க் பல மடங்கு அதிகரிக்கும். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த 4 திக்ருகளை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபஜ்ருடைய தொழுகை மிக முக்கியமான ஒரு தொழுகை. இந்த ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிரார்த்தனைகளை அல்லாஹ் கபூல் செய்கின்றான். ஃபஜ்ருக்கு பின்னால் நாம் அல்லாஹுவை நினைவு கூர்ந்தால், ஃபஜ்ருக்கும் அசருக்கும் பின்னால் நாம் அல்லாஹுவை அதிகமாக நினைவு கூர்ந்தால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா விடயங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருகின்றான். நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் ரிஸ்கை அதிகப்படுத்தி தருகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்னாலும் நாம் அல்லாஹ்விடம் கேட்கக்கூடிய துஆக்கள் கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆகவே ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்னாலும் நாம் அதிகமாக துஆக்களை செய்வோம். அதே போன்று ஃபஜ்ருடைய அசருடைய தொழுகைகளுக்கு பின்னால் நாம் அல்லாஹுவை நினைவு கூர்ந்தால் அல்லாஹ் நம்முடைய ரிஸ்கிலே அல்லாஹ் அபிவிருத்தியை ஏற்படுத்துகின்றான். நாம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த 4 திக்ருகளையும் நாம் 313 தடவைகள் ஓதுவோம். மிகவும் சிறந்த திக்ருகளாக இந்த திக்ருகள் இருந்து கொண்டிருக்கின்றது. என்ன திக்ர் என்றால், யா வஹாப், யா ரஸாக், யா கனி, யா முக்னி. யா வஹாப், யா ரஸாக், யா கனி, யா முக்னி என்ற இந்த திக்ருகளை நாம் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.